இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது சனீஸ்வர பகவான் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த சனி எல்லாம் இந்த நேரங்கள் வரும்போது மனிதர்கள் மிகவும் பயப்படுவோம். காரணம், இப்படிப்பட்ட நேரம் வரும்போது எப்படி இருக்கின்ற பெரிய நிலையிலே இருக்கின்ற மனிதர்களையும் கூட அந்த கிரக சஞ்சாரமானது ஆட்டி வைத்துவிடும். அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்து வாழ்க்கையில் சொல்லனா துயரங்களை அனுபவிப்பார்கள். இது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த ராசி அந்த ராசி என்று இல்லை. மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். காரணம், சனீஸ்வர பகவான் என்பவர் நியாயத்தின் தெய்வம். நியாயமாக இருப்பவர்களே அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நாம் நேரம் நன்றாக இருக்கின்றது என்று ஒரு சில தவறுகளை செய்துவிட்டால் அவருடைய பார்வை நம் மீது படும்போது நாம் துன்பப்படுவோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி குற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்ற ஒருவன் சரியான போலீஸ் அதிகாரியிடம் சிக்கிக் கொள்கின்றானோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நேரம் நன்றாக இருக்கும்போது நாம் நேரம்தான் நன்றாக இருக்கின்றதே என்று ஒரு சில தவறுகளை செய்தால் மிகச்சரியாக நமக்கு அஷ்டம சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ இவை வரும்போது சனீஸ்வர பகவான் நமக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து விடுவார். நாம் எப்போதும் செய்திருப்போம், ஆனால் அதற்கான தண்டனைகளை கொடுத்து விட்டுத்தான் அவர் ஓய்வார். ஆகவே சனீஸ்வரனிடம் நாம் மிகவும் பயப்பட வேண்டும். சரியா? ரைட். இது இப்படி இருக்கின்றது. இந்த வாயு புத்திரனான ஆஞ்சநேய பகவானையே சனீஸ்வர பகவான் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வர நினைத்தார். இன்றைய அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆஞ்சநேய பகவானிடம் சனீஸ்வர பகவான் வந்து சொன்னார், நான் உங்களை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, பிடித்துக் கொள்கின்றேன் என்றார். ஹனுமான் உடனே சிரித்து கொண்டே சொன்னார், நான் வாயுபுத்திரன் மட்டுமல்ல, ஸ்ரீராமனுடைய பக்தன். நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறையாக யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து என்னை பிடிக்க வேண்டுமா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆஞ்சநேயர். சனீஸ்வர பகவானோ, இல்லை இல்லை, நான் உங்களை பிடித்துத்தான் ஆக வேண்டும், அது என்னுடைய தர்மம். ஆகவே என்னுடைய தர்மப்படி என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும், என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும். அதாவது மார்க்கண்டேயனை பிடிப்பதற்கு எப்படி யமதர்மராஜன் வந்தாரோ, யமதர்மராஜன் என்ன செய்தார்? மார்க்கண்டேயனுக்கு 16 வயதோடு ஆயுட்காலம் முடிய போகின்றது. 16வது வயது. அந்த 16வது வயதிலே மார்க்கண்டேயனை பிடிப்பதற்காக யமதர்மன் வருகின்றார். இந்த மார்க்கண்டேயனுக்கு 16 வயது, 16 வயது வரைதான் அவனுக்கு ஆயுள். மார்க்கண்டேயனுடைய தாய் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தபோது அவளிடம் கேட்டார்களாம், உனக்கு நீண்ட ஆயுளோடு 100 வயது வாழும் வாழ்க்கை, ஆனால் பிள்ளை மக்காக இருப்பான், அப்படி பிள்ளை வேண்டுமா, அல்லது நல்ல புத்தியுடன் நல்ல ஞானத்துடன் அதீதமான ஞானத்தோடு ஒரு குழந்தை, ஆனால் வயது 16 தான், எப்படி வேண்டும் என்று கேட்டாளாம். உடனே இந்த தாயானவள், மார்க்கண்டேயனுடைய தாய் சொன்னாலாம், எனக்கு மக்காக ஒரு பிள்ளை 100 வயது வாழ்வதை விட நல்ல புத்திசாலியான ஞானம் நிரம்பிய குழந்தை 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் போதும், எனக்கு அதுவே வேண்டும் என்று கேட்டுவிட்டார். ஆனாலும் இந்த தாய் மனது, இந்த தாயானவள் பிள்ளையின் பேரிலே பாசத்தை அதிகமாக வைப்பவள் அல்லவா, நாளாக 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 பிள்ளையின் மீது பாசம் ஏறிக்கொண்டே போகின்றது தாய்க்கு. அப்போது ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்ற பிள்ளைக்கு ஆயுள் இல்லையே, 16 வயது தான் ஆயுள் போட்டிருக்கின்றாரே என்று கவலை கொள்ளத் தொடங்குகின்றார். அவள் அதீதமான சிவபக்தை. ஆகவே சிவபெருமான் என்ன செய்கின்றார்? மார்க்கண்டேயனை பிடிக்க வந்த யமனை தடுத்து நிறுத்துகின்றார். தடுத்து நிறுத்தி, உனக்கு என்ன, நீ எப்படி என்னுடைய பக்தனின் மேல் கை வைப்பாய் என்று யமதர்மனிடம் கேட்கின்றார். யமதர்மனோ, அது என்னுடைய கடமை அல்லவா, நீங்கள் தானே எனக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கின்றீர்கள்,
பதவியை கொடுத்து உயிர்களை பறிக்கச் செய்கின்ற கடமையை நீங்கள் தானே எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். நான் எப்படி அதை செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்கின்றார் யமதர்மன். சரி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? அவனுடைய வயது 16 வயது இன்றோடு முடிகிறது. நான் அவனை எடுக்க வேண்டும். அப்படியா? சரி, அவனுக்கு என்றும் 16 என்று தன்னுடைய தான் போட்ட சட்டத்தை யமதர்மனுக்கு உயிர்களை எடுக்கின்ற உரிமையை கொடுத்தவர் சிவபெருமான் தான். ஆனால் தன்னுடைய பக்தனுக்காக தான் போட்ட சட்டத்தையே மாற்றுகின்றார் இறைவன். அதுதான் இறைவன். அதுபோல இங்கே வாயுபுத்திரனை பிடிக்க வருகின்றார் ஆஞ்சநேயர். அதுபோல மார்க்கண்டேயனை பிடிக்க முடியவில்லை யமதர்மனால். அவனுக்கு என்றும் 16 வயதுக்கு மேல் இல்லை என்று அவனுக்கு வரம் கொடுத்து விடுகின்றார் சிவபெருமான். அதுபோல இங்கே வாயுபுத்திரனான ஹனுமனை சனீஸ்வரர் பீடிக்க வருகின்றார். ஆஞ்சநேயர் மிக மிக நியாயத்தோடு தர்மத்தோடு நடக்கின்றவர், மேலும் ராமபக்தர். ஆகவே சனீஸ்வரன் அவரை பிடிக்க ஹனுமன் தனது சுவாசத்தை நிறுத்தி கொண்டு விடுகின்றார். சுவாசத்தை நிறுத்தி கொண்டு விட்டதனால் இவரை பிடித்த சனீஸ்வரருக்கு மூச்சு திணறி போகின்றது. மூச்சு திணறுகின்றது சனீஸ்வரருக்கு. ஆஞ்சநேயா, என்னை விட்டுவிடு என்று கேட்கின்றார். ஆனால் ஹனுமன் விடுவதாக இல்லை. கடைசியாக மற்ற கிரகங்கள் இருக்கின்றதல்லவா, சனி பகவான் தவிர மற்ற ஏனைய 8 கிரகங்கள், அந்த கிரகங்கள் அனைவரும் வந்து கெஞ்சுகின்றார்கள் ஹனுமனிடம். அப்போது ஹனுமன் என்ன சொல்கின்றாராம் தெரியுமா? அதுதான் ஹனுமன். தனக்கென எதுவும் கேட்காதவர் ஹனுமன். ராமரிடமே தனக்கென எதுவும் கேட்கவில்லை அவர். ராமரிடம் ஹனுமனுக்கு இல்லாத உரிமையா? ஒரு ராஜ்யத்தையே கொடுக்கின்றேன் என்று சொன்னார். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? நான் வைகுண்டம் வரமாட்டேன், ராமநாமம் இங்குதான் கேட்கும், ஆகவே நான் இங்கேதான் பூலோகத்திலே தான் இருப்பேன் என்று சொல்லி பூலோகத்திலே இருப்பவர் ஆஞ்சநேய பெருமான். ஆகவே அவர் என்ன சொல்கின்றாராம் தெரியுமா சனீஸ்வரனிடம்? ராம பக்தர்களிடம் கவனமாக இரு, ராம பக்தர்களை அணுகாதே, ராம பக்தர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதே. ராமநாமத்தை எவன் ஒருவன் உச்சரித்து கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கு சனீஸ்வரனால் பாதிப்பு ஏற்படாதான். ஆகவே நாம் எல்லோரும் தினந்தோறும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்போம். ராம பக்தர்களை அந்த சனீஸ்வர பகவான் பீடிக்க மாட்டார், அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். எனவே ராமநாமத்தை சொல்லி அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற அல்லல்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். அதற்கு நாம் முறையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். முறையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் ராமபிரான் நமக்கு உதவி செய்வார், ஆஞ்சநேயர் நமக்கு உதவி செய்வார். நன்றி.